மேரேஜ் ஆன இந்த 9 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேஜர் ஷிஃப்டிங் ஆச்சு பண்ணியிருப்போம். ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு மாறப்ப வேலை குறைஞ்சிரும்ல. இந்த ஊர்லேருந்து அந்த ஊரில் ஒரு சில கம்ஃபர்ட் ஜோன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேலை நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நானும் ஒவ்வொரு ஷிஃப்டிங்கும் பண்ணுவேன். பட் இப்போ தான் என் மரமண்டைக்கே உரைக்குது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உனக்கு எப்போனாலும் வேலை குடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஷேர் வந்து இன்றைக்கி இருந்து வேனில் போகிறாரு. ஸோ அதுக்காக 5:10க்குலாம் எழுந்துட்டேன். எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிறப்போ 5:40 அந்த டைமிங் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஏர்லியராக ஒன்றுன்னா நம்ம செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். அவன் 8 o'clock வந்து வேனில் போகிறதுக்கு அப்படின்ட்டு இயர்லியராகவே எல்லாமே குக் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். குட்டீஸ் கொடுக்கலாம் கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக சேர்த்து தான் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் யாருமே பிரியாணிக்கு கிரேவி தொட்டுக்க மாட்டாங்க. ஸோ மார்னிங்க்கும் நைட் டின்னருக்கு சேர்த்து கொஞ்சமாக கிரேவி மீல் மேக்கர் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஹீனுக்கு வந்து இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம் சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. ஸோ அவனுக்கு வேறு எதாவது ப்ரிப்பேர் பண்ணணும். ஷாரிஃப் லஞ்ச் பாக்ஸுக்கு மஷ்ரூம் பிரியாணி, ரைத்தா, இது கூட வேக வச்ச கடலை, அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கட் கொடுத்து விட்டுருந்தேன்.